ஹலோ நண்பா! இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் தான் நம்ம சந்திச்சிருக்கோம்னு சொல்ல முடியும் நண்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் தரப்புலேருந்து 2 வண்டிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஒன்று ரொம்ப சூப்பரான ஒரு வண்டி, இன்னொன்று வந்து அதை விட சூப்பரான வண்டி. அந்த 2 வண்டியோட கம்பேரிசன் வீடியோவாக நம்ம போட போகிறோம். என்னென்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் தரப்புலேருந்து பிளாட்டினா 100cc பற்றியும் சிடி 110 பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஒரு மைலேஜ் எதிர்பார்க்குறவங்க, ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள், ஒரு மார்க்கெட்டிங் பர்பஸு ஃபுல்லாக வண்டியிலே ரவுண்ட்ஸில் இருப்பான்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த வண்டி ரெண்டுமே டாப்பான மைலேஜ் கொடுக்கும். அதில் கம்பேரிசன் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வித்தவுட் டிலே வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட்டு, கீழே பயோவில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஏதாவது ப்ராடக்ட்டு பைக்கு கூட கொடுத்துருக்கேன். பைக்லாம் செம்ம ஆஃபரில் இருக்குது ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரையும். அதனால் கண்டிப்பாக கீழே இருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா, உங்கள் பக்கத்தில் இருக்க ஷோரூமில் போய் நீங்கள் விசாரிக்கிறத விட இந்த ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா அவங்களே எல்லாமே ஆர்டிஓ எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. பக்கத்தில் இருக்க ஷோரூமில் டெலிவரி நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஒரு 10,000 8,000 அப்படி ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. வித்தவுட் டிலே நீங்கள் வந்து அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா, பிளாட்டினா 100cc பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட லுக்கு, ஃப்ரண்ட் லுக் வந்து செம்ம பக்காவாக கொடுத்துருக்காங்க. அதோட டே டைம் ரன்னிங் லைட்டுமே பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியிலையும் பார்த்திங்கன்னா சேம் தான், டே டைம் ரன்னிங் லைட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஹெட்லைட் வந்து நம்மளுக்கு ஹாலஜன் செட்டப்பு, சிக்னல் லேம்பும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பல்பில் கொடுத்துருக்காங்க. பக்காவாகவே விசிபிலிட்டி நான் வச்சுருந்தேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். இந்த சிடி 110 வந்து நான் வச்சு யூஸ் பண்ணியிருந்தேன். பக்காவாகவே இருக்குது. அதில் ரிவ்யூவும் நான் போட்டிருக்கேன், வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதுவும் ஒரு பக்காவான ஒரு வண்டி தான். விசிபிலிட்டியை பொறுத்தவரையும் ஃப்ரண்ட் போர்ஷன் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ரைட்டாகவே நம்ம வந்து இன்ஜினை பற்றி பார்க்கும்பொழுது, பிளாட்டினாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 99.59cc வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட பவரை பொறுத்தவரையும் 8.2 பிஹெச்பி பவர் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்கை பொறுத்தவரையும் 8.3 Nm ஆஃப் டார்க்கு. ஆவரேஜான இதோட மைலேஜ் 70 to 75 அந்த ரேஞ்சில் வந்து மைலேஜ் பக்காவாகவே கிடைக்கும். பிளாட்டினா வச்சுருக்கவங்களுக்கு தெரியும், மைலேஜ் வைஸ் சூப்பராகவே இருக்கும். அந்த மைலேஜ் வந்து இந்த பிளாட்டினா வந்து பக்காவாகவே கொடுக்குது. இந்த பஜாஜ் சிடி 110 உள்ள இன்ஜின் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா 115.45cc வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டார்க்கை பொறுத்தவரையும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 99.9 Nm ஆஃப் டார்க் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதே போல் இதில் வந்து பவர் 9.5 பிஹெச்பி பவர் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து ஒரு 65 to 70 அந்த ரேஞ்சில் வந்து மைலேஜ் வந்து பக்காவாகவே கிடைக்கும். இந்த வண்டியிலையுமே கியர் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 கியர் போட்டுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். எல்லா கியருமே ஃப்ரண்ட்டில் தான் நம்மளுக்கு வரும். இதே தான் நம்மளுக்கு பிளாட்டினாலையும் 4 கியருமே ஃப்ரண்ட்டில் தான் போடுற மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பிளாட்டினாவில் பார்த்திங்கன்னா வெரி யூனிக்கான ஃபுட்ரெஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா லப்பர் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஈவன் நம்ம வந்து லேடிஸ் ஃபுட்ரெஸ்லேயும் சரி, நார்மல் ஃபுட்ரெஸ்லேயும் சரி, நார்மல் ஃபுட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக தான் வரும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா வைக்கிறதுக்கு, கால் கம்ஃபர்டபுளாக வைக்கிறதுக்கு ஏற்ற வகையில் இதை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் சஸ்பென்ஷன்ஸும் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கலர் சூப்பரான ஒரு கலர், காப்பர் ஃபினிஷிங், உள்ளே வந்து பிளாக் கலர் ஸ்விங்காம் வந்து இருக்க மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் ட்வின் சஸ்பென்ஷன்ஸாக தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு லுக் வைஸும் நல்லா இருக்குது. கம்ஃபர்ட் வைஸுமே பிளாட்டினாவை பொறுத்தவரையும் பக்காவான ஒரு கம்ஃபர்ட்டு. அவங்களோட விளம்பரமே அதுதான். அதை வந்து கண்டிப்பாக அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இந்த வண்டி வந்து கொடுத்துருக்காங்க. பிளாட்டினாவில் இருக்க மாதிரி ஒரு சில யூனிக்கான ஃபீச்சர்ஸு இந்த சிடி 110லேயும் இருக்குது. என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ஸில் கவரோடு கொடுத்துருப்பாங்க, லப்பர் கவரு. அது போக பார்த்திங்கன்னா சைலன்சர் வந்து கீழே போகிறதுக்கு ப்ரொடெக்ஷன் கார்டு வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து கீழே வந்து இன்ஜினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அது ஒரு கவுல் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில யூனிக்கான ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம் இந்த சிடி 110லேயும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிறது இதில் இருக்காது, இதில் இருக்கிறது அதில் இருக்காது. அதனால் இந்த 2 விஷயத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து பார்த்து உங்களுக்கு இந்த 2 வண்டியில் எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். சீட்டோட கம்ஃபர்ட்டை பொறுத்தவரையும் எனக்கு வந்து பர்சனல் ஃபேவரேட்டு
இந்த பிளாட்டினா கிடையாது. பிளாட்டினா வந்து கொஞ்சம் நேரோவான சீட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா கிராப் ரீலுமே கொஞ்சம் ஷார்ப்பராக கொடுத்துருப்பாங்க. அதனால் எனக்கு வந்து இந்த டிசைன் ஃபார்ம் ஃபேக்டர் வந்து எனக்கு பிடிக்காது. பேக் சைடில் அப்படியே ஷார்ப்பாக கொண்டு வந்துடுவாங்க. அதனால் எனக்கு இது பிடிக்காது. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி இது இருந்தாலும் சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நம்ம பார்த்தோம்னா இது வந்து நம்மளுக்கு வந்து 65,000 கிட்ட வருது. 65,000 60 to 70,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு கலரு என்னென்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சென்னை ஆன் ரோட் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு வந்து 60 to 70 அந்த ரேஞ்சில் இதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு அடங்கிடும். அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஸ்டார்ட்டும் இதில் வந்து கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு சொல்ல முடியும். அலைவீல்ஸும் இருக்குது. ரிம் கொடுக்கல. ரிம்னா ரஸ்ட் ஆகும். அலைவீல்னால் அந்த ப்ராப்ளம் இருக்காது. அதனால் உங்களுக்கு அலைவீல்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னே நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ இந்த பைக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கள் வீடியோவுக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறோம். எல்லா ஷோரூம்லையும் ரிக்வஸ்ட் பண்ணி தான் எடுக்கிறோம். அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் உங்கள் ஷோரூம் ஏதாவது நான் பண்ணி கொடுக்கணுன்னா கூட எனக்கு நான் காண்டாக்ட் பண்ணோன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பரை கொடுக்குறேன். கண்டிப்பாக கால் பண்ணி என்னை கேளுங்க, நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். அதே போல் வந்து என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் வந்து ஷோரூம்ஸில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் உங்கள் யாருக்காவது தெரிஞ்ச ஷோரூமில் யாராவது இருந்தாங்கன்னா யமஹா, ஹீரோ, இன்னும் ராயல் என்ஃபீல்டு, ஜாவாவில் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து வீடியோ எடுத்து போடணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி விடுங்க கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பஜாஜ் ஷோ வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா ஸ்பீடாமீட்டர் எல்லாமே நம்மளுக்கு சேமாக தான் கிடைக்கும். ஒரு சில சேஞ்சஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில், உங்களுக்கு பார்த்துருந்துருப்பீங்க ஃபுல்லாகவே, அதனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் நம்மளுக்கு ஸ்பீடாமீட்டர்ஸில் வந்து கிடைக்கும். அது வந்து ஃபுல்லாக வந்து ஓல்டு டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் சின்ன சின்னதாக ஓவல் ஷேப்பில் கொஞ்சம் ஷார்ப் எட்ஜஸ்ஸு அந்த மாதிரி வந்து கன்சோல் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சுவிட்சஸ் குவாலிட்டியும் சேம், இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஸ்டார்ட்டு, ஹை பீம், லோ பீம் லைட் போடுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் ஒரு சில வண்டியில். இப்போ ஆனால் பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹை பீம், லோ பீமு, லெஃப்ட் லைட் இண்டிகேட்டரு, பாஸ் சுவிட்சு, ஹாரன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் பிளாட்டினாவோட ஒரு சின்ன நம்மளுக்கு ரொம்ப தேவையில்லாத எதுவும் கொடுக்காம லிமிட்டடாக எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சீட் கம்ஃபர்ட் ரெண்டுமே எல்லாமே பார்த்தாச்சு. நல்லா ஒரு பெஸ்ட்டான ஒரு கம்ஃபர்டபுள்னால் எனக்கு வந்து சிடி 110 பக்காவாகவே இருக்கும். லாங் ட்ரைவுக்கும் சரி பக்காவாகவே சூட்டபுளாக இருக்கும். அதுக்கும் ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. 5லேருந்து ஒரு 6,000 அந்த ரேஞ்சில் தான் டிஃப்ரெண்ட் வருது இந்த சிடி 110க்கும் பிளாட்டினாவும் நல்லா தான் இருக்கும். ஃபார்ம் ஃபேக்டில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஆனால் சிடி 100 கொஞ்சம் நல்லா ப்ராடாக இருக்க மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். மிரர்லாம் கொஞ்சம் ஸ்டைலிஷாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பிளாட்டினாவுக்கு போகலாம். என்னோடய கன்க்ளூஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனல் ஃபேவரட் என்னோடய சிடி 110. உங்களுக்கு என்ன ஃபேவரட் இந்த ரெண்டு பைக்கில், பிளாட்டினாவா சிடி 100ஆன்னு சொல்லிட்டு சிடி 110ஆன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்தது தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.